Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.2ல sum number 6 பாருங்க. If a, a plus b, a plus b plus c is one set of direction ratios of the line joining 1, 0, 0 and 0, 1, 0, then find a set of values of a, b, c. கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த டைரக்ஷன் ரேஷியோஸோட ஒரு செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b, a plus b plus c அப்படி இருந்தா இந்த ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? 1, 0, 0 and 0, 1, 0 நம்ம எடுத்து எழுதிட்டோமா? அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸா என்ன கொடுத்துருக்காங்க? a plus b, a plus b plus c. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு லைன் டிரா பண்ணி அதுக்கான டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இங்க பாருங்க, கொஸ்டின்ல ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட். இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டை நம்மளால இந்த பக்கம் இருந்து ஃப்ரம் ஏ டு பின்னு ஒரு லைன் டிரா பண்ண முடியும். ஆர் எல்ஸ் பி டு ஏன்னு நம்மளால ஒரு லைன் டிரா பண்ண முடியும். ஏ டு பின்னு டிரா பண்ணீங்கன்னா அதோட டைரக்ஷன் வேற, பி டு ஏன்னு டிரா பண்ணீங்கன்னா அதோட டைரக்ஷன் வேற. அதனால முதல்ல ஏபிக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே இது பிஏக்கு கண்டுபிடிக்கும் போது அதோட சயின்ஸ்ல ஆப்போசிட்டா கிடைக்குமா? ஸோ அதைத்தான் இங்க பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஏபிங்கிற லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு கிடைக்குமா? ஓபி வெக்டார்னா பியோட பாயிண்ட் என்ன? 0, 1, 0. ஸோ 0 i cap பிளஸ் 0, 1 j cap பிளஸ் 0 k cap மைனஸ் OA ஓடது 1, 0, 0வா? ஸோ மைனஸ் 1 i cap மைனஸ் 0 j cap மைனஸ் 0 k cap. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. 0 மைனஸ் 1 மைனஸ் 1ஆ? 1 மைனஸ் 0 1ஆ? 0 மைனஸ் 0 ஆன்சர் 0வா? ஸோ நமக்கு இதுல இருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்து எழுதுவோமா? டைரக்ஷன் ரேஷியோஸ்னா என்ன அர்த்தம்? ஐ ஜே கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? -1, ஜேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 0. இதுதான் நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸ். இதை தானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணலாமா? -1, 1, 0 ஈக்குவல் டு a plus b, a plus b plus c. கம்பேர் பண்ணுங்க. a ஈக்குவல் டு -1 கிடைக்குமா? a plus b ஈக்குவல் டு 1ஆ? a plus b plus c ஈக்குவல் டு 0. இப்போ aக்கு வந்து -1ங்கிறத இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா b கிடைச்சிருமா? -1 plus b ஈக்குவல் டு 1ஆ? இந்த -1 எங்கிட்டு வந்தா +1ஆ? ஸோ 1 plus 1 2. நெக்ஸ்ட் a plus b plus c ஈக்குவல் டு 0. ஸோ a யோட வேல்யூ என்ன? -1. b யோட வேல்யூ என்ன? 2. அப்போ -1 plus 2 plus c ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1ன்னு கிடைக்குமா? 1 plus c ஈக்குவல் டு 0வா? therefore c ஈக்குவல் டு -1 கிடைக்குமா? இது ஒன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்? -1, 2, -1. இதே இது நான் லைனை என்ன பண்றேன்? b ல இருந்து a-க்கு டிரா பண்றேன். அப்ப எப்படி கிடைக்கும் பாருங்க. b ஏன்னு கிடைக்குமா? அப்ப OA மைனஸ் OB வெக்டார் கண்டுபிடிப்போமா? a ஓடது 1, 0, 0வா? b ஓடது 0, 1, 0வா? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த 1 minus 0 1, 0 minus 1 -1, 0 minus 0 0. ஸோ நமக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் எது கிடைச்சிருக்கு? 1, -1, 0. இதை கம்பேர் பண்ணுங்க. a ஓட வேல்யூ 1ஆ? a plus b யோட வேல்யூ -1ஆ? a plus b plus c யோட வேல்யூ 0வா? இப்போ a ஓட வேல்யூ 1 நீங்க அப்ளை பண்ணலாமா? 1 plus b ஈக்குவல் டு -1ஆ? இந்த 1 அங்கிட்டு போனா மைனஸா? ஸோ இப்போ b is equal to -2. இங்க a plus b plus c ஈக்குவல் டு 0வா? aக்கு 1ன்னு தெரியும், bக்கு -2ன்னு தெரியும். அப்ளை பண்ணலாமா? 1 -2 ஆன்சர் என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்குமா? அந்த -1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா +1ஆ? ஸோ இங்க பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ 1, -2, c யோட வேல்யூ 1. பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அது a to b ன்னு போறப்ப ஒரு டைரக்ஷன். ஸோ இங்க -1, 2, -1 கிடைச்சிருக்கு. b to a ன்னு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதோட சயின்ஸ்ல ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. 1, -2, 1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.